ஐயா, நீங்கள் முதல் கேள்வி நான் கேட்டப்போ சொன்னீங்க இல்லறம் துறவரம் அதை பற்றி சொல்லும்போது இல்லறத்தில் இருந்துகிட்டே தான் நம்ம ஆன்மீக சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பார்க்கும்போதுங்க ஐயா, காரைக்கால் அம்மையாரை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துட்டா அவங்க இல்லறத்தில் தான் இருந்தாங்க. அவங்க தன் கணவனுக்காக தான் இறைவன்கிட்ட மாம்பழம் வாங்கினாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அவங்கள எல்லாத்தையும் திறந்துட்டு சிவன்கிட்ட எனக்கு இந்தது பிறவிய இந்தது என்ன சொல்றது, எனக்கு பேய் உருவம் கூட ஏன்னா சாதாரண உருவம் கூட வேண்டாம், என்னால் முடியலன்னுட்டு வாங்கிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட்டது. ஏங்க ஐயா? பல வீடியோக்கள்ல சொல்லுகிறேன், ஒரு மனிதன் ஞானத்தை உச்சநிலை அடையணும்னா ஒரு பிறவியில் அடையிறது, அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட சொன்னேன் நான் அப்பரை பற்றியும் ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தருக்கு 8 வயசுலேயே ஞானம் தரும். ஆனால் அப்பருக்கு 80 வயசுலேயே முழுமை தர முடியாமல் நிலையில் இருந்தார். அப்போ இது எப்படி நியாயம்? ஞான சம்பந்தர் போன பிரிவில் உச்சத்தில் மறைஞ்சார், அதனால இந்த பிரிவில் பிறந்த உடனே ஞானம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் முன்பிரிவிலே முழுமையை பெற்றிருந்தாங்க. இறைவன் அந்த அம்மாவை விரும்புறாரு. அதனால புருஷன் கொடுத்தமிச்ச மாம்பழத்தை வந்த பிச்சைக்காரனுக்கு அந்த அம்மா பரிமாறிட்டாங்க. அப்போ கணவன் சாப்பிடும் போது மாம்பழம் கொடு, மாம்பழம் வையன்றாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, இல்லைன்னு எப்படி சொல்றது இல்லையா? கணவன் கொடுத்தமிச்சத கணவன்கிட்டவே இல்லைன்னு எப்படி சொல்றது, நான் வேற யாருக்குன்னா கொடுத்துட்டேன்னு எப்படி சொல்றது அப்படின்னு இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. அப்போ ஒரு மாம்பழம் அந்த அம்மா கையில விழுந்த உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துன்னு போய் புருஷனுக்கு பரிமாறிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீங்க கொடுத்த பழத்தை ஒரு ஆண்டிக்கு கொடுத்துட்டேன், ரெண்டாவது பழம் இனிப்பா இருக்கிறதுனால ரெண்டாவது பழம் நான் வாங்கி கொடுத்த மாதிரி இல்லையே, அதை விட சுவையா இருக்குது அப்படின்னும் போது இது இறைவன் தந்த பழம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த கணவர் என்ன பண்றாருன்னா, அதுதான் சொல்றது, நம்ம சரி ஒவ்வொரு விஷயத்தையும் சீரா சிந்திக்கணும், அப்பதான் அதனுடைய உண்மை தெரியும். மேலிட்டோட பார்த்தோம்னா தெரியாது. காரைக்கால் அம்மையாரு இதை சொன்ன உடனே கணவன் சொல்றாரு, நீ சாதாரண பெண் பிறவி இல்லை, நீ ஒரு தெய்வ பிறவி. நான் இவ்வளவு நாள் உன் கூட உனக்கு கணவனா இருந்தது நான் செய்த பாவம் அது, ஆனா இனிமேல் என் கூட இணைஞ்சு இருக்க கூடாது அப்படின்னு கணவன் தான் அமைச்சார தவிர இந்த அம்மா இல்ல இல்லையா? அதோட அங்கிருந்து வந்தாங்க, திருவள்ளங்காட்டுக்கு போனாங்க, முதுமையை அடைஞ்சிட்டாங்க, பாடினாங்க, சிவபெருமான் வந்தாரு, மோட்சம் கொடுத்தாரு. இன்னைக்கு திருவள்ளங்காட்டில் 10 நாள் அந்த அம்மா கோசம் விழா நடத்துறாங்க. எந்த ஒரு கதையை படித்தாலும் எந்த ஒரு பேச்சை கேட்டாலும் முழுமையா தெரியும், அப்பதான் நமக்கு உண்மை புரியும். முழுமையா கேட்காத உண்மை புரியாது. அது மாதிரி காரைக்கால் அம்மையார் கட்டாயமா போக மாட்டேன். அப்படி ஒரு நிலை வரும்போது தான் நீ அதை உணர்வ. அதுக்கப்புறம் எப்படி தம்மா இருப்ப? பெரிய பெரிய மகான்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ, எதை பாடி எதை கொண்டு வந்தாங்களோ, அது உன் வாழ்க்கையில நீயே அனுபவிப்ப. அந்த அனுபவத்துக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த அனுபவத்துக்காக தான் இறைவன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறான். அது மறைக்காம போனா வாழ்க்கையில மனுஷனுக்கு அனுபவமே இல்லாம போயிடும். அனுபவம் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். புரியுதா? அனுபவம் தான் ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாத்துது. நீ முழு மனுஷனா மாறணுமா அரை மனுஷனா மாறணுமா? முழு மனுஷனா மாறணும். அப்ப அனுபவி. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நீ போ, வர எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, தைரியமா முன்ன நில்லு. அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்துல உனக்கு மிச்சம் மீதி இருக்கு தெரியுமா? அதுதான் நீ சேர்த்து வச்ச செல்வம். அது என்னைக்குமே உன்னை விட்டு போகாது. மற்ற செல்வம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். நீ அனுபவம்னு ஒன்று வச்சுக்கிற பாரு, அதை உலகத்துல ஒரு திருடனாலும் கொள்ளடிக்க முடியாது. புரியுதா? அந்த அனுபவம் தான் உன்னை காப்பாற்ற போகுது. புரியுதா? அந்த செல்வத்தை தேடு. இந்த காற்று வந்தது பொதுசாமி, அதோட கடமை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கூட நம்ம சீரான மொழியில போல பட்டினத்தார் சொல்றாரு, மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழை இதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே, உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்க அந்த 5 நிமிஷம் அங்க நின்று போகும்போது ஒவ்வொரு தெய்வ துணையும் உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த ஒவ்வொரு தெய்வ துணையும் கிடைக்கும் போது கடைசியில சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்துல நீ போய் இணையும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்காக முயற்சிகளை நீங்க பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சியிலேருந்து பின் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்க அதை அடைய முடியாது. அதனால ஏணிப்படி மாதிரி அது. மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராமம் 7 ஸ்தானங்கள் அது. அந்த 7 ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும். 7வது ஸ்தானத்துல அடங்கணும். அப்படி அடங்கச்சின்னா தான் ஞானம் கிடைக்கும். அதை அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா புலன் அடங்கணும். புலன் அடங்கணும்னா செயல் அடங்கணும். இவ்வளவும் ஒன்னோட ஒன்று. பட்ட மரமாக நான் இருந்தேன், உன் பார்வைப்பட்டதும் பூ பூத்தேன். பாலைவனமாக வறண்டிருந்தேன், முன்னால் சோலைவனமாக அழகானேன். காய்ந்த நிலமாகி தரிசானே, கருணை மழையாலே பயிரானே. கடின